சார், உங்களுடைய மறுவாழ்வு மையம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் நிறைய நடத்திட்டு இருக்கிறீங்க சார். என்ன மாதிரியான அவேர்னஸ் எல்லாம் உங்கள் இது சார்பில் நீங்கள் நடத்துறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஒன்றும் இல்லையா, இன்னைக்கு வந்து ஜூன் 26. ஹலோ, பேசலாம் சார். நான் பேசலாம். நான் பேசுறது கேக்குது. பேசலாம். சார், இன்னைக்கு ஜூன் 26 உலக போதை எதிர்ப்பு தினம், வேர்ல்டு ட்ரக் அபியூசிங் டே. இந்த டேல வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து டீனர்ல ஒரு அவேர்னஸ் பண்ணேன். தமிழ்நாடு மது போதை மறுவாழ்மை சார்பாக பண்ணேன். அப்புறம் என்னுடைய நிர்வாகம் அடாப்டம் சார்பாக வந்து சாய்ராம் காலேஜ், அப்புறம் வந்து ஜேபிஆர் காலேஜ், எல்லா காலேஜ்லயும் பண்ணுவேன். அது ரெகுலரா. இன்னைக்கு வந்து தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து சண்முகா ரோடு வரைக்கும் கக்கன் சீட் வழியா வந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் பண்ண ஒரு 500 பேருக்கிட்ட. எனக்கு வந்து பாரத யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருந்து வந்தாங்க. அப்புறம் அது இது இந்த காலேஜ். சார், ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு சார். இப்போ அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த அவேர்னஸ் நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுத்துட்டு இருக்காங்க சார்? அவேர்னஸ் இதை பத்தி அவங்க வந்து அவங்க காது கொடுத்து கேட்கறது இல்ல, கண் கொடுத்து பார்க்கறது இல்லையா. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். கை கொஞ்சம் இப்போ அவேர்னஸ் இப்போ வந்து மக்களுக்கு வந்து நன்மை செய்யணுன்ற ஒரு நல்ல நோக்கம் வந்து மனித நேயத்துக்கு கம்பல்சரி கண்டிப்பா வேணையா. இன்னைக்கு நான் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த இறந்து கூட இருக்கிற காலத்துல இளைஞர் சமுதாயத்தை நம்ம சீர்கெட்டு போவதை நம்மளால பார்க்க முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்ல இருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு ட்ரக்ல இருக்காங்க. அது வந்து அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸோடைய அந்த கேர் அண்ட் கன்சர்ன் கொஞ்சம் கம்மியா இருக்கையா. இதே மாதிரி டீச்சர்ஸா இருக்கட்டும், காலேஜ்ல பிரின்சிபால்ட்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது போடுங்க. யாரு இல்ல சார், நீங்க பேசலாம் சார். நீங்க இல்ல சார், இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை பத்தி ஸ்கூல்ல இருக்க அந்த ஹெட் மாஸ்டரோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸுங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணையா. ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு தவறுறாங்களா இல்ல அவங்களுக்கு டைமிங் இல்லையான்னு தெரியல. பிள்ளைங்களுடைய நிறைய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுறத பத்தி யாருமே தாய்மார்களும் வந்து இன்னைக்கு இப்போ ஐயா முன்னாடி பேசினவர் சொன்னாரு, எல்லாமே ஒரு வேலையா போயிட்டு இருக்காங்க, அதனால பிள்ளைங்க மேல கேர் இல்லைன்னு. உண்மை அதுதான். ஏன்னா நான் இங்க வந்து என்கிட்ட இருக்க மல்டிபிள் ட்ரக் அடிக்ட் என்கிட்ட ஒரு 40 பேர் இருக்காங்க. பேசலாம் சார். ஐயா, ஹலோ சார், பேசலாம். என்கிட்ட மல்டிபிள் ட்ரக் அடிக்ட், மனநோயாளிகள், குடிநோயாளிகள் அதிகமா இருக்காங்க ஐயா. அதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரக் அடிக்ட் தான் வந்து என்கிட்ட அதிகமா இப்போ வந்து. மல்டிபிள் ட்ரக் அடிக்ட்னா யாருங்க? இப்போ வெறும் மதுபானம் மட்டுமே குடித்து வரக்கூடியவர்களா இல்ல கஞ்சாவை பயன்படுத்துறவங்க, வேற ஏதாவது இன்ஜெக்ஷன் வகையை பயன்படுத்துறவங்க, இந்த மாதிரி ஆட்களும் வராங்களா? அந்த மாதிரி பசங்க தான் இப்ப என்கிட்ட நிறைய வராங்க. பேசலாம் சார். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மல்டிபிள் ட்ரக் அடிக்ட் எப்படி வராங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே சொல்யூஷன், பெட்ரோலிங், கெமிக்கல், அது இல்லாத இன்னைக்கு காப் சிரப்பு, டேப்லெட், இன்ஜெக்ஷன், கெஞ்சால வந்து அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல வந்து கெஞ்சான்றது ஒரு சைடு தான் ஒண்ணுதான் இருந்தது ஐயா. இன்னைக்கு வந்து ஒரு 10 விதமான கெஞ்சாக்கள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டிங் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கையோடைய கிராஸ் கெஞ்சாலாம் இப்ப கிடைக்கிறது இல்லை, எல்லாம் செயற்கை தான். அதுல வந்து நேம் வந்து மாத்தி இது வந்து இது எப்படின்னாக்கா அதை ஒரு பொட்டலன்னுவாங்க. அந்த பொட்டலை வந்து இன்னைக்கு இங்க லோக்கல்ல ஸ்லெம்ல விற்கிறதெல்லாம் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னாக்கா அதே வந்து மால்ல விற்றாங்கன்னா அது ஒரு 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது போல ட்ரக் பிள்ளைகளை வந்து மனசை மாத்தி எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல பல விதமான ட்ரக்ஸுகள் உள்ள வந்துச்சையா. டேப்லெட்ல வந்து ஏகப்பட்ட டேப்லெட் இருக்கு. இன்னைக்கு கெமிக்கல்ல வந்து எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு சும்மா கூல்ட்ரிங்க்ஸ் போய் நம்ம வாங்கி குடிக்கிறோம், அதுல எத்தனை சதவீதம் வந்து ஆல்காலிக் இருக்குன்றது கூட நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க, இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆயிட்டு வராங்க அப்படின்னா நீங்க இந்த தகவல்களை அரசாங்கத்துக்கிட்ட நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுவீங்களா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட துறை ரீதியாக கிடையாது ஐயா. அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்து யாருன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாக்கா இந்த பீப்புள் இங்க இருக்காங்க, அது எதனால இருக்காங்க, யாரு சேர்த்தாங்கன்றத கேட்டாங்கன்னா அதுக்குதான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ வந்து நாங்க இந்த மென்டல் ஹெல்த் நம்மளுக்கு IMH லைசன்ஸ் அத்தாரிட்டில நடத்துறையா. மனத்தத்துவ டாக்டர், ஜெனரல் டாக்டர், சைக்காலஜி, சோசியல் ஒர்க்கர், நர்சிங், யோகா எல்லாமே நிறைய இருக்கும்.
ஓகே. இதுல வந்து நம்ம ஒருத்தவங்களை பத்தி இது அனானிமிட்டி, இதை வந்து நம்ம போய் வெளிப்படுத்தக்கூடாது ஐயா. வெளிப்படுத்தக்கூடாது. ஓகே, 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 ஓகே. சார் இந்த ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த ரொம்ப யூத்ஸ் கிட்ட பல வகையான மல்டிபிள் ட்ரக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்றவங்க அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சார் இந்த அவேர்னஸ் கண்டிப்பா ப்ரோக்ராமை இப்போ இப்போ அரசாங்கம் வந்து எந்த அளவுல நடத்துதுங்க? கல்லூரிகள் அந்த மாதிரி. அரசாங்கம் அரசாங்கம் இன்று நடத்துறது வந்து சூழ்நிலைகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல், ஜிஹெச்லயோ எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் வந்து டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது ஐயா ஆ, உள்ள. இல்ல இல்ல நான் ஆனா அங்க கேக்குறது கால சார், சார் இந்த டி அடிக்ஷன் சென்டர் இருக்குது, அது எங்களுக்கு தெரியுங்க. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த நஷா முக்த் பாரத் அபியான், உங்களுக்கு அந்த திட்டம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஒரு இது ட்ரக் ஃப்ரீ இந்தியாங்கிற ஒரு இதை வந்து அவங்க தொடங்கி அவேர்னஸ் பண்ணணும்ட்டு அவங்க வந்து ஒரு 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 முன்னெடுப்பை இந்த அரசு எடுத்திருக்குது. அது ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் கூட செஞ்சிருக்காங்க. அந்த கார்டு நாங்கள் இப்போ போட போறோம். ஓகே. இங்க சென்னையை பொறுத்தவரை எப்படி பண்றாங்க சார்? சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேரும் இல்லைன்றதுதான் என்னுடைய ஓகே அபிப்பிராயம். சார், ஓகே. நீங்க முருகன் சார் வணக்கம்ங்க. பேசுறது கேக்குதா வணக்கம். உங்களுக்கு? கேக்குது. முருகன் சார், ரெண்டு பெரிய பிரபலமான நடிகர்கள் கைதாகி இருக்கிறார்கள். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கை வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப ஒரு சாதாரண அடிதடி தகராறில் இருந்து வந்து ஒரு ரெண்டு நடிகர்களை ரொம்ப அறிவியல் பூர்வமாக அதை வந்து உறுதிப்படுத்தி அதற்கு பிறகு எடுக்க வேண்டிய மருத்துவ ரீதியான பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த அரசு நடந்திருக்கு. பட் இவங்க ரெண்டு பேருமே கன்சியூமர் தான் சார், நுகர்வோராகத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். சார் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள், இப்போ நீங்கள் வந்து தொடக்கத்தில் பேசும்போது சொன்னீங்க சில கேஸில் ஏதாவது சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்களை குறித்த தகவலை மட்டும் சொல்லுவோன்னு சொல்லிட்டு. சார் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சட்டம் அனுமதிக்குது சார்? என்ன வாய்ப்பு இருக்கு சார் அவங்களுக்கு இதுல இருந்து வெளியில வருவதற்கு? சட்டத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கு ஐயா. இப்போ வந்து இப்போ ஐயா வந்து இப்ப பேசினாரு. அப்ப பேசும்போது அவர் சொன்ன ஒரு பாயிண்ட், இப்போ ஒரு ஒரு கொலை கேஸ் குற்றவாளி வெளியே இருக்கலாம், ஆனா கேஸ் நடந்திருக்கு, இதுல வந்து வெளியே வர முடியாதுன்னு சொன்னாரு. கரெக்ட். ஆனா அதுக்கு அடுத்த பாயிண்ட் அவர் சொன்னாரு, ரிஹாபிலிட்டேஷன்ஸுக்கு போயிட்டு அந்த இடத்தோட சர்டிபிகேட் வாங்கி அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாரு. அந்த காரணத்தை வச்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி. இப்போ மாலத்தீவுல நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அங்க தேடி அக்யூஸ்டிங் தான் நிறைய பேர் ரிஹாபிலிட்டேஷன்ல சேர்ப்பாங்க. ஓகே. இதுல நம்ம சட்டத்துல வந்து நிறைய சூழ்ச்சியங்கள் இருக்குயா. அதனால சட்ட ரீதியா வந்து அவங்கள வந்து நம்ம கரெக்டா எதையும் முடிவு பண்ண முடியாது. ஜட்ஜி சார்கள் மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம பரிதாபம் தான் பட வேண்டியது. ஏன்னா படம் பண்ணாக்கா என்னுடைய நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் இன்னைக்கு ஒரு ட்ரக்குக்கு போயிருக்காருன்னா அவர் மன உளைச்சல், அவர் நடிக்க போன படத்துல அவர் வரக்கூடிய கால்ஸ், அந்த கால்ஸுக்கு வந்து அவர் காலிக்கும் ஒரு இது ட்ரக்கை வாங்கி அவர் யூஸ் பண்ணி அதை அவர் வந்து சேல்ஸ்மேனா காமிக்கிறாங்களா அடிக்டா காமிக்கிறாங்கன்னா அடிக்டா தான் காமிக்கிறாங்க. அது இப்போ மீதியோடைய ட்ரக்ஸ் எங்க போச்சுயா? இதுல நிறைய சட்டத்துல இப்போ அங்க இருக்க அந்த மேல் அதிகாரி, இப்போ நம்ம நார்காட்டிக்ஸ் அனானிமஸ் பீரோ, நம்ம இவர் இருக்காரு அரவிந்த் சார், அவரு 4 ஸ்டேட்டோடைய ஜோன் டைரக்டர், அவரை வச்சு கூட நேற்று கூட ஒரு அவேர்னஸ் பண்ணோம். ஏன் சொல்றேன்னாக்கா அவங்களுக்கு அந்த சட்ட ரீதியான விஷயங்கள் தெரியும், அதுல யார் யார் சம்பந்தப்பட்டாங்க தெரியும், யார் யாரோட இன்ஃபுளுன்ஸ்ல எந்த கேஸை எப்படி வந்து சூழ்ச்சியமா பண்ண முடியுது அவங்களுக்கு தெரியும். சரி. இதுல சட்ட ரீதியா நம்மளால வந்து எதையுமே நிர்ணயம் பண்ண முடியாது, யாராலையும் எதையும் பேச முடியாது ஐயா. என்னுடைய கருத்து இதுதான். உண்மையை போனாக்கா இன்னைக்கு ஒரு யூசர்லாம் வந்து ஜெயிலுக்கு போறது வந்து சாத்தியம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய சர்வேல கணக்கு இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு காலேஜ்ல வந்து என்ன சொன்னீங்க? யூசரை ஜெயில போடுறது சாத்தியம் இல்ல, யூசர் எல்லாம் ஜெயில போடுறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, உண்மை என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா அவன் வந்து ஒரு யூசர், அவனை வந்து எங்க வாங்கணும், அந்த புஷர் யாரு, அந்த புஷரை பிடிச்சாக்க இந்த யூசர் வர போறது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா யூஸ் பண்றவங்களை பிடிக்கிறாங்க, அதோடைய மெயின் சுத்தியில எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பசங்க அது போல மாட்டிட்டு ஜெயிலுக்கு போறது, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறது, ரீஹாபிலிட்டேஷனுக்கு வர்றதெல்லாம் நான் பாக்குறேயா. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைகள் வந்து சட்டத்துல நிறைய விஷயங்கள் இருக்கையா. அதுக்கு வந்து இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்க அதிகாரிகள் வந்து நேர்மையா செயல்பட்டாக்கா கண்டிப்பா
இத வந்து அதோடைய டீலரை பிடிக்கலாம். இப்போ ஐயா முன்னாடி சொன்னாங்க, அவங்கள பிடிக்க முடியாது, அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்கள பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா வாய்ப்பு எல்லாமே இருக்குயா பிடிக்கிறதுக்கு. பிடிக்கிறக்கூடிய அந்த பக்குவத்துக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் தளரக்கூடிய சூழ்நிலைக்கு வருதுய்யா. ஓகே. எல்லாம் ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க தான் இதுல இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும்யா. ம், ம். அன்னைக்கு வந்து காலகட்டத்துல இந்த சிலம்புல வித்திருந்தாங்க, சேரியில வித்திருந்தாங்க, பாம்பேல வித்திருந்தாங்க, கல்கட்டால வித்திருந்தாங்க, 92, 94 இது போல அதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தாக்கா 81ல இருந்து நம்ம ட்ரக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்லம்ல விற்கிற காரணத்தெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ம். இன்னைக்கு எல்லாமே இங்க கிடைக்காத பாம்பே போவோம், கல்கத்தா போவாங்க. இது போல போனவங்க எல்லாம் நான் ஆன்லைன்லயே ஆர்டர் புக்கிங்க. டோர் டெலிவரி பண்ண இன்னைக்கு வந்து இந்த ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பார்சல் கொடுப்பாங்க, அதை வாங்கி வந்தாக்கா வீட்டுக்கு வந்ததும் பெல்ல எடுத்துட்டு ஃபாதர் வந்து காசு கொடுத்து பிள்ளைக்கு வந்து ட்ரக்கை வாங்கி உள்ள கொடுத்து அவங்க போய் ரூம்ல போய் யூஸ் பண்றாங்க. சரி, ஆனா சரி. அப்பாவுக்கு தெரியல. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? இது போல சூழ்நிலை ஆயிப்போச்சு. வரும்போது மெடிக்கல்ல இருந்து வாங்கிட்டு வாங்க, மெடிக்கல்ல போன் போட்டு டெலிவரி பாய் அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்து அனுப்பிச்சிடாங்க. அது உள்ள வீட்டுக்கு வந்துடுது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று போன் பண்ணாக்கா இந்த இவரு வராது, ஸ்விக்கில வருவாங்க, இந்த கான்டாக்ட் நம்பர் அவர்கிட்ட கொடுத்தா அவன் மூலியமா வீட்டுக்கு வந்துடுது. ஓகே. ஆனா காசு கொடுத்தது பேரண்ட்ஸ். ஓகே. அவங்களுக்கு வந்து தெரியல பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன ஆகுது. இன்னைக்கு வந்து அது போல யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் சர்வே எல்லாம் எடுத்தாக்கா நிறைய இருக்குய்யா. ஓகே. அதெல்லாம் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைகளும் காலேஜ்ல படிக்குது, ம். நம்ம உறவுகள் நிறைய பேர் காலேஜ்ல படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த யூசிங் கவுண்டிங் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 55%, 48%, 63% வரைக்கும் யூசிங்ல இருக்காங்க ஐயா. ம், ம், இது ம். நேற்று கூட ஒரு காலேஜுக்கு அவேர்னஸ் போகும்போது சொன்னேன். ஆ. பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன்ஸ், பிரின்சிபலோடைய மோட்டிவேஷன், டீச்சர்ஸோட மோட்டிவேஷன், ஃபேமிலிக்கு அந்த கார்டு இப்ப இன்ஃபர்மேஷன் போடுங்க. கொடுங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிள்ளைகளுடைய போடுங்க. கேரக்டர் பற்றி எவ்வளவு சேஞ்ச் ஆகுது தயவுசெய்து வீட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஓகே. அதை பண்ணதான் அது வந்து விழிப்புணர்வு கிடைக்கின்ற. ஏன்னா சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கியா. ஓகே. ஓகே. இதுதான் ஓகே. உண்மை. ஓகே. 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 அதாவது அவேர்னஸ் வந்து போதுமான அளவு நம்ம பண்ணலன்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? அது பேரண்ட்ஸும் பண்ணல, அரசாங்கமும் பண்ணலன்னு தான் என்னுடைய கோரிக்கை. ஓகே. ஓகே.